ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாங்க செய்முறையை பார்க்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். அது கூட 5 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன். சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானலில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்சதும் பட்டை, லவங்கம், மராத்தி மொக்கு, சோம்பு, கல்பாசி, ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்குள்ள 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் வீட்லேயே அரைச்சது தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 கிலோ சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருந்தேன். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா வதங்குற வரைக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா போட்டிருக்கேன். வதக்கிட்டு தேவையான அளவு உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்தோடனே நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். நான் இது கூட மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, மிதமான இதில் தான் இருக்குது. சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கனில் தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கனே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.